ஸோ இந்த வீடியோல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை ஏஐல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டொமைனை ஏஐக்கு நீங்க சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரான ரோட் மேப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியறக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஏஐல எப்படி உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறக்கான ரோட் மேப் வந்து பாத்தீங்கன்னா டீடைலா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணி லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறக்கான ஃபுல் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ கிளியரா நான் சொல்லிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஏஐ இன்ஜினியர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு பேஸ் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைத்தான் அப்படிங்கிறது. பிளஸ் அதோட மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஃபுல்லாமே மேக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க அதுல அந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஃபுல்லாமே இன்டெப்தா போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்க ஏஐ ஏரால வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்றதுக்கு ஏஐ இருக்கு. பட் அந்த கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எப்படி கிளியர் பண்றது அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது எனஃப் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா டீப் லேர்னிங் அப்படிங்கிறதும் மிஷின் லேர்னிங் கூட சேர்த்து ஒரு சில மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படிங்கிற கீழே வந்து ஃபுல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொஞ்சம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா அந்த எல்எல்எம் அப்படிங்கிறது வந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஏ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போன மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேக் பிளஸ் ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிற கொஞ்சம் கான்செப்ட் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் எம்எல் ஓப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னு கேட்க வேணாம். இந்த ஃபுல் டீடைலும் பாத்தீங்கன்னா நான் கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் இந்த பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் இந்த ஏ இன்ஜினியர் முடியும் எப்படி ஆகலாம் அப்படிங்கறக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியான மோர் ஏல எப்படி நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போலாம் அப்படிங்கிற டாபிக்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல மோஸ்ட்லி கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க யாராச்சும் இந்த மாதிரி ஏல கெரியர் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் வந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஸோ பேசிக்கா ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டீப் லேர்னிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ இன்ஜினியரா இருக்கட்டும், எந்த ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பேசிக்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா இந்த பேசிக் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். என்னதான் ஏஐ கோட் பண்ணாலும் இந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் தான். எதுக்கு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஏஐ கோட் பண்றதுக்கு ஏஐ இருக்கு ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலும் அந்த கோடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைத்தானோட பேசிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வேரியபிள், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. இல்ல நான் பிடிஎஃப் கூட போட்டு என்னோட டாக்குமெண்ட் சென்ட் பண்றேன். அதை கூட எடுத்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஏஐ அப்படிங்கிறது. பேசிக்கா அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஏஐ அப்படிங்கிறது நமக்கு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஏஐ அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஏஐல 2 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஜென் ஏஐ அப்படிங்கிறது, இன்னொன்னு ஏஐ இன்ஜினியர் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா ஜென் ஏஐ அப்படின்னா நம்ம மேல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேக் இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் ஏஜென்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஏ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணாம நீங்க படிச்சா மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சீட் ஆக முடியும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா லீனியர் அல்ஜிப்ரா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ், மேட்ரிக்ஸ், அப்புறம் டாட் ப்ராடக்ட், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸ், மீன் வேரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பேசிக் கால்குலஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் இந்த மாதிரியான கான்செப்ட் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கா அந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு படிக்கிறது மிஷின் லேர்னிங் மட்டும் யூஸ் ஆகாது. வேற ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு நீங்க போனாலும் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் போனாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். ஸோ பேசிக்கா மிஷின் லேர்னிங் வந்துட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஏ இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு மட்டும் உங்களால அப்ளை பண்ண முடியாது. தனியா மிஷின் லேர்னிங் நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த மிஷின் லேர்னிங் படிச்சீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங், டிசிஷன் ட்ரீ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வரும். பேசிக்கா நீங்க மிஷின் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த லைப்ரரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது நம்பை, பாண்டாஸ், மேட்பிளாட்லிப், ஸ்கைகிட்ல இந்த மாதிரியான லைப்ரரிஸ் பேக்கேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் அடுத்து உங்கள்ட்ட மிஷின் லேர்னிங் எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிக்க முடியும். பேசிக்கா
பேசிக்கா அந்த ப்ராஜெக்ட் அப்படி நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் இப்போ ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கவங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது யூஸ் பண்ண அப்படின்னாலே ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன். வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ட்ரை பண்ணி கூட பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனலா வந்து போட்டிருக்கேன். நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீப் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள போயிடும். ஸோ பேசிக்கா டீப் லேர்னிங் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு சில கான்செப்ட்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்துட்டு எனஃப் தான். அண்ட் இப்ப இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைடார்ச் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. இந்த பைடார்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு LLM பில்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் கொஞ்சம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீப் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூரல் நெட்வொர்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன், கிரேடியன்ட் டெஸ்ட்னட், ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த CNN, RN என்ன, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்ன, இந்த மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் டெப்தா பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கா நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னா அந்த பைடார்ச் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பாத்துங்க. ஏன்னா அது ரொம்பவே உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டீப் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு மேல மிஷின் லேர்னிங் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ப்ராஜெக்ட் சொல்லிருக்கேன். இதை எடுத்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் நீங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதுக்குள்ள போயிருவோம். பேசிக்கா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்னோட சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது அந்த அட்டென்ஷன் ஆல் யூ நீட் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பேப்பரை நான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷனா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற இந்த டோக்கனைசேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த எம்படிங்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பொசிஷனல் என்கோடிங்கா இருக்கட்டும், ஃபுல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கறத. ஒன்ஸ் நீங்க அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணி பாத்துங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பேசிக்கா எங்க நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அது ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி யூஸ் ஆகும். LLM எல்லாம் அது ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி யூஸ் ஆகும். இது யூஸ் பண்ணி தான் ஒரு ChatGPT இருக்கட்டும், இப்போ இந்த கிளாடா இருக்கட்டும், எல்லாமே யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் அதையும் கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்துருவோம். ஸோ பேசிக்கா அந்த LLM அப்படிங்கிறது தான் ஒரு ஏஐயோட எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்த பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூம்லயே இருந்துச்சு சொல்ல போனா. ஸோ பேசிக்கா அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதாவது இந்த GPT ஆர்கிடெக்சர், கேஷுவல் லாங்குவேஜ் மாடலிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ், அப்புறம் வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாப் கே, டாப் பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். பட் இதுல நான் முக்கியமான ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் you don't need to train a GPT size model from scratch. You should understand how LLMs work and how to build applications around them. So basically நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு GPT லெவல்ல இருக்க மாடல் எடுத்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது from scratchல இருந்து. பட் உங்களால அந்த எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனஃப் தான். ஸோ பேசிக்கா இந்த மாதிரியான ஒரு சில எடுத்து நீங்க பண்ணி பாருங்க. ஏன்னா GPT லெவல்ல இருக்க மாடலா நீ ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹை எண்ட் ப்ராசஸர் இந்த மாதிரி GPUs எல்லாம் ரொம்ப தேவைப்படும். பட் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அது எப்படி அந்த ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க, பட் உள்ளுக்குள்ள அந்த LLMல என்னெல்லாம் டோக்கனைசேஷன்னா என்ன, அந்த எம்படிங்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபரன்ஸ்னா என்ன, அந்த மாதிரியான கான்செப்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே கூட எடுத்துட்டு ஒரு தனியா ஒரு LLM வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த LLM பில்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ கூட கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்றேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுங்க. அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது இருக்கு. பேசிக்கா இந்த ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே சேம் லெவல்ல தான் இருக்கும். அது எப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம பேசிக்கா ரேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனியோட ஒரு சாட் பாட் மாதிரி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை ஓப்பன் LLM கொடுக்க முடியாது, ஓப்பன் சோர்ஸா இருக்க LLM நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னா இப்ப கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்டான ஏதாச்சும் ஒரு பேங்க் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட் நம்பர்ஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம ஓப்பன் இதுல வந்து கொடுக்க முடியாது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு LLM எடுத்து நம்மளாம் ஒரு சாட் பாட் மாதிரி கிரியேட் பண்ணி ரேக் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது பேசிக்கா ரெண்டுமே சேம் தான். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ரேக்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பேசிக்கா நீங்க ரேக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது எம்பெடிங், சிமாண்டிக் சர்ச், சங்கிங், வெக்டார் டேட்டாபேஸ், ரிட்ரீவல், ரீரேங்கிங், ஹைபிரிட் சர்ச், மெட்டாடேட்டா ஃபில்டரிங், ரேக் எவாலுவேஷன், இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதுல என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் செயின், லாமா இண்டெக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரோமா, கைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Qtrent, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் SQL, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PG வெக்டர், இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இதுல என்னென்ன ப்ராஜெக்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கா ரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே கம்பெனி சாட்பாட் பில்ட் பண்றதுல தான் ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி ChatGPT போட்டு ஹவு டு பில்ட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா அதே ஃபுல்லாமே கோட் கொடுத்துரும். ஸோ அந்த கோட்ல இருக்கதை எப்படி இந்த எம்படிங்ஸ்னா என்ன, சிமாண்டிக் சர்ச்னா என்ன ஒன்னா யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கா அந்த ஃபைன் டியூனிங்
ரேக் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒண்ணுதான். ஸோ இது ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது ஒரு LLM எடுத்து நம்ம அதே மாதிரி ஃபைன் டியூன் பண்ணுவோம். அதாவது LLM அப்படிங்கிறது ஒரு பேஸ் மாடலா அவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணி நம்மளுக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் இந்த ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா SFT அப்படிங்கிற சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லோரா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு, அப்புறம் கியூ லோரா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு, அப்புறம் பெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ பேசிக்கா ஃபைன் டியூன் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஃபுல் கான்செப்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா இனிமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கு ரேக் அப்படிங்கிறது படிச்சு ஃபுல்லாமே தரவாயிட்டு இந்த ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட கான்சென்ட்ரேட்டை செலுத்தி நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருந்தாலும் சூப்பரா இருக்கும். பட் இந்த ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு ஏலேயே ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜென் ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட், அதாவது ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜென்ட் ஏஜென்டிக் ஏன்னு 2 டிஃப்ரெண்டான டைப்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு டாஸ்க்கை மட்டும் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு டாஸ்க் சொன்னோம் அப்படின்னா அது மட்டும் பண்ணி முடியும். அதாவது ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கால்குலேட்டர் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வெப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் ஒரு டிஎம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது டூல் காலிங், ஃபங்க்ஷன் காலிங், ஏஜென்ட்ஸ், ஒர்க் ஃப்ளோஸ், மெமரி, பிளானிங், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம், ஹியூமன் இந்த லோப், கார்ட் ரெயில்ஸ், எவாலுவேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்ஸ் இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இதை விட ஈஸியானது எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் டூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் கிராஃப், லாங் செயின், எம்சிபி அப்படிங்கிறது ஆந்த்ரோபிக் ரிலீஸ் பண்ண இந்த எம்சிபி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், டேட்டா பேசஸ், வெப் டூல்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க பண்ணிக்கிங்க. ஸோ பேசிக்கா இது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க யூசர் அப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஏஐ ஏஜென்ட் நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி வெப் சர்ச் பண்ணு, இந்த மாதிரி டேட்டா பேஸ்ல கொரியை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி எடுத்து வா, அப்புறம் வந்து ஏபிஐ கால் பண்ணு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா அனலைஸ் பண்ணு, அப்புறம் வந்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ணு. இந்த மாதிரி மொத்த கான்செப்ட்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது பண்ணும். ஸோ பேசிக்கா அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது. இதே ஏ ஏஜென்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஏ ஏஜென்ட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ராங், சொல்ல போனா ராங். இடத்துல ஏஜென்டிக் ஏ அப்படிங்கிறது தான் வரும். இப்போ ஏ ஏஜென்ட் அப்படின்னா வெப் சர்ச் மட்டும் பண்ணிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதே இந்த இடத்துல கொரி டேட்டா பேஸ் அப்படின்னா மட்டும் இது மட்டும் ஆன்சர் பண்ணும். இது வந்து ஏ ஏஜென்ட் அப்படிங்கிற சிங்கிளா வந்து உங்களுக்கு பண்ணும். அதே ஏஜென்ட் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணும். பேசிக்கா இந்த கான்செப்ட் தான் சார் கிரிக்கி வச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ, ரெஸ்ட் ஏபிஐ, ஸ்டீம் லிட், ரியாக்ட் பேசிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேசஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு ஏ அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஃபுல்லாமே தெரிஞ்சுங்க. இப்போ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது அதான் சொல்லியிருக்கேன். ஆர்கிடெக்சர் ஃப்ரண்ட் எண்ட் அது ஃபாஸ்ட் ஏபிஐ கால் பண்ணி அது ஏஐ பைப்லைன் அப்படிங்கிறதா ஏஐ பைப்லைன் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன ஏலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து கொடுத்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம், ரேக், ஏஜென்ட் ஃபுல்லாமே கால் பண்ணி அதை வந்து சர்ச் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ பேசிக்கா அது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஏஐ பைப்லைன் அப்படிங்கிறதே நீங்க வந்துட்டு சாட்ஜிபிடி கேட்டீங்க அப்படின்னா சொல்லும் எப்படி ஒரு ஏஐ பைப்லைன் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான கேட்டீங்க அப்படின்னாலே சொல்லும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் எம்எல் ஓப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ பேசிக்கா எம்எல் ஓப்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அதை வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் சைடு வந்துடும். ஸோ அது எப்படி மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி மானிட்டர் பண்றது, ஏதாச்சும் டீபக் இருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்எல் ஓப்ஸ் அப்படிங்கிறத வந்துடும். ஸோ இதெல்லாம் பாருங்க டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வேற ஏதாச்சும் ஒன்று அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும். பேசிக்கா ரெண்டையும் சேர்த்து நான் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா டாக்கர், கிளவுட் பேசிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஐசிடி, அதாவது கன்யூஸ் இன்டகிரேஷன், கன்யூ டெலிவரி டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங், லாகிங், இந்த மாதிரியான ஏபிஎஸ் ஸ்கேலிங், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வரும். இது ஒன்ஸ் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்க. ஒன்னும் நான் வந்து பாத்தீங்கன்னா பாதி சொல்லிட்டு பாதி சொல்லல ப்ரோ நீ அப்படின்னு கேட்க வேணாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்வே கிரியேட் பண்ணி நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். ஒன்ஸ் வேணும்னு எடுத்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இன்னொரு டெக்னிக் நான் வந்துட்டு சொல்றேன். வீடியோ கடைசி முடிவு பண்ணி பாத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த பிடிஎஃப் அப்படியே சாட்ஜிபிடி கொடுத்துட்டு இதுக்கான எனக்கு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலே அது எந்தெந்த வீக்னு தனித்தனியாக பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துரும். ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ஸ் கூட நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ ஏ இன்ஜினியர் மீன்ஸ் லேர்னிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏ மாடல்ஸ், பில்ட் எல்எல்எம், ரேக், ஏஜென்ட், system around them and finally deploy those system as a real world applications. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரோ கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ இன்ஜினியரா நீங்க சேஞ்ச் ஆகணும், ஒரு ஏஐ இன்ஜினியரா நீங்க ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கா என்னோட ஸ்ட்ரகிள், நானும் இந்த ஸ்ட்ரகிள்ல தான் இருந்தேன். இன்ன வரைக்கும் நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் எதுவுமே ஒர்க் பண்ணது கிடையாது அப்படின்னாலும், பட் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் யூஸ் கேஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதுல எப்படிலாம் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு
ஒரு இருக்கு. இப்போ ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஆர்டர்ஸ் வருது. ஓகேவா? அது அவங்க ஒன்னொன்னா மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்கு பதிலா ரீட் பண்ணி இது பண்றதுக்கு பதிலா நம்ம அங்க ஒரு ஆட்டோமேஷன் வச்சோம் அப்படின்னா அதே ரீட் பண்ணி அதுக்கான தேவையான பதில கொடுத்துரும். அதே முக்கியமானது ஏதாச்சும் வேற ஒரு டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். பேசிக்கா நான் இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சா இனிமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ இன்ஜினியர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. கன்ஃபார்ம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பரா ஒரு இன்ஜினியர் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ மறக்காம நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. வேற எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. வேற என்ன வீடியோ நம்ம கிரியேட் பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஷின் லேர்னிங் டவுட் இருக்கலாம், ஒரு டீப் லேர்னிங் டவுட் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏஐல வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருக்கலாம். எதா இருந்தாலும் ஓப்பனா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை மேக் பண்ணி போடுவோம். வீடியோக்கு முடிஞ்சாலும் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு எனக்கு அது மோட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. இந்த ரோட் மேப்பை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவு செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம லைஃப்ல வந்துட்டு யாருமே சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. நம்மளாம் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியாச்சும் படிக்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க யாரா இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல கான்செப்ட் வந்து போடுவோம். ஸோ தேங்க்யூ.